ஸ்குவிட் கேம் பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஜீஹூனை ஒரு சவப்பெட்டியில தான் கொண்டு வராங்க. எல்லாருமே ஜீஹூன் செத்து போயிட்டாங்கன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஜீஹூன் அண்டர்டேக்கர் மாதிரி எந்திச்சு உட்காந்துடுறாரு. ஜீஹூன் என்ன மட்டும் ஏன் கொல்லாம விட்டீங்கன்னு பயங்கரமா சண்டை போடுவாரு. ஆனா அவங்க ஒரு காரணத்துக்காக தான் ஜீஹூனை இன்னும் உயிரோட வச்சிருக்காங்க. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஜீஹூன் பயங்கரமான ரிவெஞ்ச் மோட்லயே இருக்காரு. எப்படியாவது அந்த மெரைன் டேகோவை கொன்னே ஆகணும்னு ஒரு முடிவா இருப்பாரு. அவன் தான் அந்த ரெபிலியனையே கெடுத்து விட்டான் சீசன் 2ல. ஜீஹூனோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்திருப்பாரு. அதனால அந்த 388 கொல்லணும்னு பயங்கர முடிவுல இருக்காரு. ஹைட் அண்ட் சீக்னு ஒரு புது கேம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இதுல 2 டீம், ஒன்னு ப்ளூ டீம், இன்னொன்னு ரெட் டீம். ப்ளூ டீம் தான் சர்வைவர்ஸ். அவங்க கையில ஒரு கீ கொடுத்திருப்பாங்க. 30 மினிட்ஸ்க்குள்ள அந்த கீயை வச்சு நிறைய டோர்ஸ் அன்லாக் பண்ணி கடைசி எக்ஸிட்டை அவங்க கண்டுபிடிக்கணும். கரெக்டா அவங்க எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த கேம்ல அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ரெட் டீமுக்கு ஒரே ஒரு வேலை தான், ப்ளூ டீமை கொல்லணும். ரெட் டீம்ல இருக்க ஒரு பிளேயர் ப்ளூ டீம்ல இருக்கிற ஒரு பிளேயரை மட்டும் கொன்னா போதும், அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவாங்க. ரெட் டீமுக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்திருக்காங்க, ஷார்ப்பான கத்தி. இதை வச்சு ப்ளூ டீமை அவங்க கொல்லலாம். இந்த கேம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். செம எக்ஸைட்மெண்டா இந்த கேமை கொண்டு போயிருக்காங்க. போரே அடிக்காம பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு இந்த கேம். ஜீஹூன் பிளேயர் 388 கொன்னுறாரு. அப்பதான் ஒரு பெரிய விஷயம் தெரியுது, அவன் உண்மையிலேயே ஒரு மெரைன் சோல்ஜர் எல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு டம்மி ஆளுதான். இந்த குரூப் கூட சேர்ந்து இருந்தா தப்பிச்சுக்கலான்னு இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பான். இதனால பயங்கரமா கடுப்பாகிடுவாரு ஜீஹூன். அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுறாரு. லாஸ்ட் சீசன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் 120 ஹியூன்ஜூ. ரொம்ப சூப்பரான ஸ்ட்ராங்கான பிளேயர். இவங்க நினைச்ச மாதிரியே இந்த சீசன்ல சூப்பரான ஃபைட் பண்ணிருப்பாங்க. ஜன்ஹியும் இந்த வயசான கியூம்ஜாவையும் காப்பாத்துறதுக்காக இவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. பிளேயர் 222 ஜன்ஹிக்கு இங்க குழந்தையே பிறந்துரும். அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. கியூம்ஜாவோட பையன் தான் 007. இவன் ரொம்பவே வீக்கான பிளேயர் தான். யாருமே இவனால ப்ளூ டீம்ல கொல்ல முடியாது. சரி, கடைசியா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவனுக்கு இருந்துச்சு, இந்த ஜுன்ஹியை கொன்னுட்டா கண்டிப்பா அவன் தப்பிச்சிடலான்னு. குழந்தைய பார்த்தாலுமே அதை கொல்லணும்னு தான் நினைப்பான் சாரி கேட்டுட்டு. ஆனாலும் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஜூம்ஜா அவங்க பையனையே கொன்னுறாங்க. இது ரொம்பவே இமோஷனலா இருக்கும் பாக்குறதுக்கு. அவங்க மட்டும் இல்லாம அந்த ஷமன் லேடியுமே இறந்துருவாங்க இந்த சீசன்ல. என்னதான் அவங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ப்ரெடிக்ஷன் சொன்னாலும் அவங்களோட சாவை அவங்களாலே தடுக்க முடியாது. ரொம்ப டம்மி பிளேயரான 100 போதையில அவங்களே கொண்டுடுவான். ஜூம்ஜா ஜீஹூன்ட்ட ஒரு வேண்டுதல் வைப்பாங்க, எப்படியாவது அந்த ஜன்ஹியோட குழந்தைய எப்படியாவது நீங்க காப்பாத்தி ஆகணும்னு. இந்த 4th கேம் எண்ட்ல நிறைய பேர் இறந்துருவாங்க. லாஸ்ட் சீசன்ல பிளேயர் 246 ஒரு ஸ்பின் சோல்ஜர் சுட்டிருப்பாங்க. ஆனா அந்த பிளேயர் செத்திருக்க மாட்டான். 246 காப்பாத்திருப்பாங்க நோயுல்ங்கிற பிங்க் சோல்ஜர். அந்த ஆர்கன் திருட்டு கும்பலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சு அந்த மொத்த குரூப்பையுமே கொண்டுறாங்க. 246 காப்பாத்தி பிங்க் சோல்ஜர் கெட்டப்ல இப்ப அவங்க ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு சத்தியம் வாங்கியிருந்த ஜூம்ஜா காலையில இறந்திருப்பாங்க. அவங்களால அவங்க பையனை கொன்னதை ஏத்துக்க முடியல. அவங்க பையன் இல்லாம இருக்க முடியாதுன்னு அவங்களோட உயிரையே அவங்க தியாகம் பண்ணிடுறாங்க. இப்ப ஜன்ஹிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, ஜீஹூன் மட்டும்தான் ஹெல்ப் பண்றாரு. என்ன ஆனாலும் அந்த குழந்தைய காப்பாத்துவேன்னு உறுதியா இருக்காரு. நெக்ஸ்ட் கேம் வருது. இதுதான் இந்த சீசன்லயே ஒரு டஃப்பான கேம்னு கூட வச்சுக்கலாம், ஜம்ப் ரோப் கேம். இந்த நாமியூங்கிற சைக்கோ இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே அவன் இறந்துடுறான். போதை மருந்து இல்லாததுனால அவனால சர்வைவே பண்ண முடியாது. ஜீஹூன் மட்டும்தான் தைரியமா ஜன்ஹியோட குழந்தைய தூக்கிக்கிட்டே கடந்துருவாரு. பயங்கரமான ஒரு டஃப்பான பிளேயர் ஸ்குவிட் கேம்லயே ஜீஹூன் மட்டும்தான். ஜீஹூன் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே இந்த கேமை சர்வை பண்ணுவாரு. இந்த பேபியோட உண்மையான ஃபாதரான பிளேயர் 333 ஜன்ஹியை காப்பாத்த மாட்டான். ஜன்ஹியோட கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கும். ஆனா அவன் அவளை காப்பாத்த மாட்டான், விட்டுட்டு தான் வந்திருப்பான். இவன் பயங்கரமான ஒரு செல்ஃபிஷ் பிளேயர் தான் இந்த 333. ஜன்ஹி வேற வழியே இல்லாம அவங்களே அவங்கள கீழ இருந்து குதிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த கேம்ல வேற வழியே கிடையாது. திரும்பவும் ஜீஹூன் வந்து காப்பாத்துறதுக்கான வழி சத்தியமா கிடையாது. சோ அவங்களே அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படியாவது அந்த குழந்தைய மட்டும் காப்பாத்துங்கன்னு ஜீஹூன்ட்ட கெஞ்சி கேட்டிருப்பாங்க. இந்த ரவுண்ட் ரொம்பவே கஷ்டமான ரவுண்ட். வெறும் 8 பேர் மட்டும்தான் சர்வைவ் ஆகியிருப்பாங்க. இந்த கேம் பயங்கர ஆக்ஷனா இருந்துச்சு. நிறைய பேர் இந்த கேம்லயே இறந்திருப்பாங்க. இவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை போட்டு நிறைய பிட்ரேல்ஸும் நீங்க இந்த கேம்ல பார்க்கலாம். இந்த கேமோட ஹைலைட்டே இந்த விஐபிஸ் தான். இந்த சீசன்ல விஐபிஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. அவங்க ரொம்ப கேவலமான ஜென்மங்கன்னு நிரூபிச்சிருப்பாங்க. அவங்களோட குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தையும் ஒரு கண்டஸ்டன்டா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 8 பேர் தான் இந்த கேமை சர்வை பண்ணிருப்பாங்க. அந்த குழந்தையும் அந்த கேம்ல சேர்த்துக்கிட்டாங்க. அடிஷனலா இப்ப 1 டோட்டல் அமௌண்ட் பிரிக்கிறப்ப இந்த குழந்தையும் இருக்கிறதுனால 7 பேருமே ரொம்பவே டென்ஷன் ஆகியிருப்பாங்க. இந்த குழந்தையை கொல்றதுக்கு கூட பார்ப்பாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இது எல்லாமே இந்த விஐபிஸோட பிளான் தான்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட். இந்த என்டர்டெயின்மெண்ட்காக தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை கூட அவங்க செய்ய துணிஞ்சிருக்காங்க. ஃபைனல் கேம் விளையாடியே ஆகணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. ஃபைனல் கேமை முன்கூட்டியே என்ன கேம்னு சொல்லிடுறாங்க. இதுல 3 பேர் கண்டிப்பா சாகணும், 6 பேர் பொழைச்சிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. 6 பேர் பொழைக்கணும்னா நீங்க 3 பேர் உங்க சாய்ஸ் படி கொண்டுக்கலான்னு கேவலமான ஒரு கேமை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அங்க இருந்த மிச்சம் 6 பேரும் ஒரே ஒரு பிளான் தான் பண்ணியிருப்பாங்க. ஜீஹூனையும் அந்த குழந்தையும் தான் ஃபர்ஸ்ட் கொண்டுடணும்னு. ஏன்னா ஜீஹூன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு எதிரியா தான் அவங்க பாக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஜீஹூனையும் அந்த குழந்தையும் தான் டார்கெட் பண்ண போறாங்க. நைட்டு ஜீஹூனை மட்டும் தனியா கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அவர் யாரையும் மீட் பண்ணல, ஃப்ரெண்ட் மேன் கூட தான் மீட் பண்றாரு. இது பயங்கர இன்டென்ஸா இருக்கும் இந்த சீன். ஃப்ரெண்ட் மேன் அவர் யாருங்கிறதே ரிவீல் பண்ணிடுறாரு. ஜீஹூன் பயங்கரமா டென்ஷன் ஆகி கொலை பண்ணணும்னு கூட நினைப்பாரு. ஆனா ஃப்ரெண்ட் மேன் சிம்பிளா சொல்லிடுவாரு, என்ன வேணும்னா நீ தாராளமா கொண்டுக்கலாம், இந்த கேமை நீ சர்வை பண்ணணும்னா உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை கொடுத்திருப்பாரு. நைட்டோட நைட்டா எல்லாத்தையுமே நீயே கொன்னுடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே ஜீஹூன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ இன்னும் மனுஷங்களை நம்புறியான்னு. ஜீஹூன் எந்த விதமான பதிலும் சொல்லாம ரொம்ப கோபமா போயிடுவாரு. ஃப்ரெண்ட் மேனுக்கும் இதே தான் நடந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்த பிளேயர் 001 இல்னாம் இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட் மேன்ட்டையும் கத்தியை கொடுத்து கொலை சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே ஃப்ரெண்ட் மேன் எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சிருப்பாரு. அதனாலதான் மனுஷங்களை நம்புறதே அவர் விட்டுருப்பாரு. ஸ்குவிட் கேமோட கடைசி கேம் நடக்குது. இந்த கேம் பேரு ஸ்குவிட் கேம் இன் தி ஸ்கை. இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு பிளேயரை எலிமினேட் பண்ணணும். அது யாரா வேணா இருக்கலாம். எல்லாருமே ஜீஹூனை தான் ஃபர்ஸ்ட் கொல்லும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா பேபியோட சேர்ந்து ஜீஹூன் விழுந்தா இன்னொருத்தவங்க எக்ஸ்ட்ராவா இந்த பக்கம் சாகணுங்கிறதுனால பயப்படுவாங்க. ஆனா பிளேயர் 33 பிளேயர் 100 கொண்டுடுவான். சோ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படியாவது ஜீஹூனையும் அந்த குழந்தையும் பிரிச்சுட்டு ஜீஹூனை கொல்லும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த தடவை பிளேயர் 33 ஜீஹூன் பக்கம் வந்து இன்னொரு பிளேயரை போட்டு தள்ளிடுவான். சோ ஜீஹூனும் அந்த பிளேயர் 33யும் சேர்ந்துக்கிறாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து மத்தவங்கள போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இன்னொரு பிளேயர் எக்ஸ்ட்ராவா அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால இவங்களுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க மட்டும் சர்வை பண்ண முடியும். சோ ஜீஹூனா அந்த குழந்தையா இல்ல அந்த பிளேயர் 333 அந்த குழந்தையான்னு தான் முடிவு வந்திருக்கு. என்ன பிரச்சனைனா ஜீஹூன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு 333 பிளேயருக்கு தெரியும். சோ ரொம்ப கன்னிங்கா அவனோட குழந்தையவே அவன் சாக்ரிஃபைஸ் பண்ண பார்ப்பான். அவன் ரொம்ப கேவலமான பிளேயருங்கிறது இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஜீஹூன் எப்படியோ சர்வைவ் பண்ணி அவனை கொண்டுடுவாரு. ஆனா என்ன பிரச்சனைனா பசரை அழுத்தாம விட்டுருப்பாரு. சோ ஜீஹூன் சர்வைவ் பண்ணும், இல்ல கடைசியா அந்த குழந்தை சர்வைவ் பண்ணும். எல்லாருமே இந்த விஐபிஸ் முதல் கொண்டு ஜீஹூன் தான் 2வது தடவை அந்த கேம் ஜெயிக்க போறாரு. ஏன்னா இந்த கேம் ஹிஸ்டரியிலேயே யாருமே 2வது தடவை ஜெயிச்சது கிடையாதுன்னு நினைப்பாங்க. ஜீஹூன் ரொம்ப டைம் எடுத்துக்குவாரு. ஏன்னா அவர் ஒரு முடிவு பண்ணணும். ஆனா ஜீஹூன் எவ்வளவுதான் கேவலமான மனுஷங்களை பார்த்தாலும் ஜீஹூன் இன்னும் நல்ல ஒரு மனுஷங்கிறத ப்ரூவ் பண்ணுவாரு. அந்த குழந்தைய சேவ் பண்ணிட்டு அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி கடைசியா இறந்துருவாரு. ஃப்ரெண்ட் மேன் முதல் கொண்டு யாருமே அதை எதிர்பார்க்கல. ஜீஹூன் மட்டும்தான் இப்படி ஒரு காரியம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த பிங்க் சோல்ஜரான நோயுல் எப்படியாவது அந்த பிளேயர் 246 காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்களோட கேப்டன் கூடயே சண்டை போட்டு அவனை கொன்னுடுறாங்க. 246 பிளேயர் முதல் கொண்டு அங்க இருக்க எல்லா பிளேயர்ஸோட ஹிஸ்டரியுமே அவங்க எரிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வருங்கிற மாதிரி கடைசியா தான் வராரு ஜன்ஹோ வந்து இந்த கேம்ல ஒண்ணுமே பண்ணல. கடைசியா வந்தும் கூட அவங்க எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இவர் எதுக்கு இந்த சீரீஸ்ல இருக்காருன்னு சத்தியமா தெரியல. இந்த சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்சு வேஸ்டான கேரக்டர் ஜன்ஹோ தான். வந்து ஜன்ஹோவால எந்த விதமான இம்பாக்டும் கிடையாது. கடைசியா தான் வருவாரு. கடைசியா வந்தும் கூட அவர் யாரையுமே காப்பாற்றவும் இல்லை. ஜீஹூன் பண்ண பெரிய தப்பு ஜன்ஹோவை நம்பினது தான். கடைசி வரைக்கும் ஜன்ஹோ வரவே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜன்ஹோ வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க அண்ணன்ல இருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டு போயிடுவாங்க. 6 months கழிச்சு ஜன்ஹோட வீட்டுல அந்த பிளேயர் 222 பேபி கிடைக்கும். அது பக்கத்திலேயே அந்த கிரெடிட் கார்டும் கொடுத்திருப்பாங்க. அதுலதான் இந்த ஃபுல் அவ்வளோ பில்லியன்ஸ் அமௌண்ட்டும் இந்த குழந்தைக்கே போயிருக்கும். குழந்தைய ஜன்ஹோட்டே ஒப்படைச்சிருப்பாரு ஃப்ரெண்ட் மேன். அது மட்டும் இல்லாம ஜீஹூனோட எல்லா அமௌண்ட்டையும் ஹோட்டல்ல இருந்து எடுத்து அவரோட குழந்தைக்கே போய் அமெரிக்கால கொடுத்துருவாரு. ஃப்ரெண்ட் மேனுக்கு ஜீஹூனோட இடம் எப்பயோ தெரியும். ஆனாலும் ஜீஹூனை அவர் கொல்ல மாட்டாரு. ஃப்ரெண்ட் மேன் நல்லவர் தான். ஸ்குவிட் கேம்லாம் நீங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே தப்பு. இது யூஎஸ்ல கண்டினியூ ஆகிற மாதிரி இந்த சீரீஸை எண்ட் பண்ணியிருக்காங்க. சீசன் 3 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சீசன் 2ல 2-3 எபிசோட்ஸ் ரொம்பவே போர் அடிக்கும். ஆனா இந்த சீசன்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. வெறும் 6 எபிசோட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருக்காங்க. தேவையில்லாத போரிங் சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்கேஜா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த சீரீஸை கொடுத்திருக்காங்க. என்ன இருந்தாலும் ஜீஹூனோட எண் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கரெக்டான ஒரு எண்டிங்கை தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர் ஸ்டோரி நம்ம சேனல்ல வந்திருக்கு. மறக்காம அதையும் இந்த வீடியோல பாருங்க.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.